इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम मोघ्नये अस्तुमते नमोघ्नये अस्तुमते नम इंद्राय नमो वरुणाय नमो वारुण्यै नमोऽस्यः यदपां क्रूरं यदमेध्यं यदशान्तं तदपगच्छताम् अत्याशनात् अतीपानाद्यश्च मुद्राश्च विग्रहात् तन्नो वर्णो राजा पाणिनाश्चमर्षतु सोऽहमपापो विरजो निर्मुक्तो मुक्तशिल्पिनः नाटश्च पृष्ठमारुह्य गच्छेत् ब्रह्मसलोकताम् यस्ताप्तु वर्णश्च पुनास्त्वगमर्शनः इमं मे गङ्गे यमुने सरस्वती चतुर्भीष्टोपकं कथया पंस्या अतिथ्या मरुद्भिः विदत्तया अतिथीये सुविद्या சோமயா அப்படின்னு அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இவர் தண்ணியில இறங்கிறதுக்காக பிடிக்கிறதுக்காக போற பிடிக்கிறதுக்கு முன்னாடி பகவான பிரார்த்தனை பண்றார், வருணனை பிரார்த்தனை பண்றார். அப்பா அது அப்துமத்து இந்திராய வருணாய இந்திரனே வீடு பாய்ந்திருக்கக்கூடிய அக்னிதேவனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எதப்பான் குரோரம் எதமேத்தியம் எதசாந்தம் எது அசுத்தமானதோ எது அசாந்தம் அமைதியை குலைக்கிறதோ அதெல்லாம் இந்த மந்திர சக்தியினால என்னை விட்டு விலகி போகட்டும். அளவுக்கு மீறி நான் உண்டது, அளவுக்கு மீறி குடித்தது, இதெல்லாம் தகாத இடத்துல போய் தானம் பெற்றது, இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம இந்த உலக பகவானவர் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்படி பாவங்களை எல்லாம் போகக்கூடிய உலக பகவான் அந்த புனிதமாக்கட்டும் அப்படின்னு சொல்லி நதி ஸ்மரணம் ரொம்ப அவசியம். காத்தால குளிக்கும்போது கூட நம்ம கோதாவரி சரஸ்வதி காவேரி ஜலேஸ்வரி தண்ணீர் பொரு அப்படின்னு சொல்லிட்டுதான் குளிக்கிறது வழக்கம். ஏன்னா நதி ஸ்மரணம் ரொம்ப முக்கியம். அந்த நதி ஸ்மரணம் தான் நம்ம குளிக்கிறதுன்றது உடல் சுத்தத்துக்கு மட்டும் இல்ல, மனசுத்தமும் தேவை என்பதற்காக நதிகளை எல்லாம் ஸ்மரிக்கிறது வழக்கம். அப்படி ஸ்மரிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணார், கங்கை, யமுனை, சரஸ்வதி, பிரசுத்தி, மருத்துவா, ஆர்ஜிசி, திருச்சி, அசிஜி, விகஸ்தா, சித்தோமா அப்படின்னு 10 நதிகள். அந்த 10 நதிகளையும் ஸ்மரிக்கிறார். இந்த 10 நதிகளும் நான் சொன்னதுக்காக எல்லாம் எங்கேயோ சேர்ந்து இதெல்லாம் வந்துருக்கு. இது எல்லாரும் இந்த நதிகள்லாம் இந்த தேவ மாதாக்கள் நதியாக இருக்கக்கூடிய தேவ மாதர்கள் எல்லாம் நினைக்கிறோம், நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற அர்த்தத்துல பார்த்தோம். நம்ம போன தடவை விசாரமா பார்த்தோம். அது எப்படி 10 நதிகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சிந்துல ஆரம்பிச்சு அப்படி வரைக்கும் வருது. என்ன சரஸ்வதி எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் நார்த் இந்தியன் நதிகளாக பார்த்தோம். அதுல பஞ்சாப் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பஞ்சாப்ல பஞ்ச அப்பு 5 நதிகள் அந்த இது இருக்கு. அது என்னென்ன நதி? சதுர்த்தி, கிருஷ்ணி, அபிஜி, அப்புறம் விகஸ்தா, சித்தோமா அப்படின்னு. அது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்லஜ், ரவி, சின்னாபு, நீலம், சோகம் அப்படின்னா சொல்றாங்க. இப்படி அந்த 5 நதிகளையும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 5 நதிகளையும் நம்ம படித்தோம் குடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ முழுக போற குடிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணியாச்சு. முழுக போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு ஜபம் பண்றதுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணி போவோம். அப்போ நம்ம மனதானது
சுத்தமாக ஆயிடுறது. அதற்கு பிறகு ஜபம் பண்ணாங்க. ஜபம் கொஞ்ச நேரம் நல்லா பண்ண முடியும். இல்ல 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு காத்தால இப்போ காயத்ரி பண்றோம். காயத்ரி பண்ணா ஆயாத்து வருதாதேவின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஜபம் பண்ணும். அதே மாதிரி ஜலத்துல குடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும்பொழுது வரக்கூடிய பிராணாயாம மந்திரம், பிராணாயாம மந்திரம் இது ஜலத்துல குடிக்கிறதுக்கு முன்னாடி தபசோஜாயத ததோராஜாயத ததசமுத்ரோ அர்ணவஹ அப்படின்னு ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சமுத்ராதர்ணபாதி சம்பத்சரோ அஜாயத அஹோராத்ராணி ஜகத்ஸ்வஸ்யதி ததோவசி. ரெண்டாவது இருக்கு சூர்யா சந்திரமசௌ தாதாயதா பூர்வமகல்பயதி தினஞ்சபிதிகாந்தரிக்ஷமதோ சுவஹா அப்படின்னு 3 சேர்த்து ஒரு பிராணாயாமமாக வைத்து இதை சொல்லிட்டு பூஜலாம். இல்ல ஸ்நானம் பண்றோம். அகமரிசன ஸ்நானம் பேரு. இந்த அகமரிசன சூட்டம் அப்படின்னு பேரு. அதஹா அப்படின்னு சொன்னாக்க பாபங்கள், மரிசனாக்க அதை நீக்குகிறது. அதான் மரிசனம் அப்படின்னு பேரு. இப்போ இதுக்கு அர்த்தம் பார்ப்போம். தபசோ அத்யஜாயத ததோராத்ரிரஜாயத ததசமுத்ரோ அர்ணவஹ அப்படின்னு ரூபம் சத்யந்த அப்படின்னா ரூபம் சத்தியம் ரெண்டு தோன்றின. இதன் தோன்றின பிரம்மத்திலிருந்து தோன்றின. சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம், ரூபம் அப்படின்னா என் மனசுல நான் நினைக்கும் போது ரூபம், அதை நான் வாக்கா சேர்த்தினேன் ஆனால் ரூபம். அதான் மனசுல இருக்கும் போது அதுக்கு ரூபம் பேரு. வெளியில வந்தது ஆனால் அதுக்கு சத்தியம் அப்படின்னு பேரு. இன்னொரு அர்த்தம் இருக்கு. இவர் சாயனர் என்ன சொல்ற, ரூபம் அப்படின்னாக்க வியாவகாரிகமாக இருக்கக்கூடிய விதிவியாதி உலகங்கள், வாயு ஆகாசம் இருக்கக்கூடிய இந்த உலகங்களுக்கெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய இந்த வியாவகாரிகமாக இருக்கக்கூடிய உலகங்களுக்கு பேரு ரூபம்னு பேரு. இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய பாரமார்த்திக சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு சத்தியம் அப்படின்னு பேரு. ரூபஞ்ச சத்தியஞ்ச வியாவகாரிகமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் என்ன, அதற்கு அடிப்படையாக பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் என்ன, ரெண்டும் இதுதான் அந்த பரபிரம்ம புருஷனிடமிருந்து இது உண்டாகும். ஜெகத்கர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவிடம் இருந்துதான் இந்த வியாபாரிகமான இந்த மானிகமான பிரபஞ்சமும் இந்த சத்தியமான இருக்கக்கூடிய எழுதி இருக்கக்கூடியதா இந்த பிரம்மமானது அடிப்படையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதுல மாயினால பிம்பமாக பிரதிபிம்பமாக இந்த உலகமானது தோன்கிறது. நம்ம வேதாந்தத்துல பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை பிரம்மத்திலிருந்து தான் வந்தது. பாரத அப்படின்னு கஷேத்திரமும் நான் தான், கஷேத்திரஜனும் நான் தான் சொல்லியிருக்காரு இல்லையா. அதே மாதிரி இந்த சகுன பிரம்மமாக இருக்கக்கூடிய இந்த உலகம், திருமண பிரம்மமாக அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மம், இது ரெண்டுமே அவர்கள் தான் வந்தது. சரி, எப்படி வந்தது? அவரிடம் இந்த பிரம்மா தான் ஜெகத்தான். இந்த ஜெகத்து இந்த கேத்திரம் கேத்திரத்தும் நிச்சயமாக அவர் தான் உருவாக்கினார் அப்படின்னு. என்னமா உருவாக்கினார்? தபசோ அஜாயத தபசா, தபத்தினால தபசோ தஜ்ஜத ததபஸ்தத்வா சர்வம் அஸ்ரிஜத அப்படின்றது. தபத்தினால தபசா அஜாயத அப்படின்னு அவர் தபஸ் செஞ்சுதான் இந்த உலகமா சர்வம் அஸ்ரிஜத, அவர் தபஸ் செஞ்சுதான் இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கினார். அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அவர் பிளான் பண்ணார், அதுக்கப்புறமா இது உண்டாக்கினார். அதுக்கு பேச தபசு. அதனால அந்த பிரம்மத்தை தபத்தினால்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குருவும் பொருளனை பார்த்து சொல்லிட. தபசா பிரம்ம விஜிஜாசத்வ தபோ பிரம்மேதி தபோ தத்யத ததபஸ்தத்வா திருஜவந்தான் அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு திரு தபத்தினால்தான் இந்த வெளி உலகமும் பாரமார்த்திக சத்தியமான இந்த உலகமும் உண்டாச்சு அப்படின்னு ரிசமும் சத்தியமும் உண்டாச்சு. பிறகு ததா
அதற்கு பிறகு என்னாச்சு? ராத்திரஜாயக அஜானம் ராத்திரியானது உண்டாச்சு. அது மறைக்கிறது. உலகம் உண்டாச்சுனாலும் ஸ்ரீ பிரம்மரூபா கோப்திரி கோவிந்தரூபிரி சம்ஹாரி விஷ்ணுரூபா திரோதானகரி இப்படி பண்ணார். அதற்கு பிறகு வேதாந்தத்தையும் குருவையும் கொடுத்து அவர் என்ன பண்ணார்? சதாசிவானு கிரகதா சதாசிவ ஸ்வரூபமாக இருக்க அந்த அப்பா அனுகிரகம் பண்றார் அப்படின்னு. இப்படி இந்த உலகமானது எப்படி வந்தது? ராத்திரி அஜாயத. ராத்திரி அப்படின்னா நமக்கு தெரியும், அஹோராத்திரி. நமக்கு நம்மளுடைய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னாக்க பிராத காலம், சங்கம காலம், மாத்தியானிக காலம், இதெல்லாம் நம்ம சுலப காலம் அப்படின்னு பிரித்து, சாயங்காலம் காலம் அப்படின்னு பிரித்து நம்ம 5ஆக பிரித்து வச்சிருக்கோம். அதனாலதான் ராத்திரியும் பகலும் கூடக்கூடிய சந்தியா வேலையில சந்தியாவந்தனம் பண்றோம். பகலும் ராத்திரியும் கூடிய வேலையில சந்தியாவந்தனம் பண்றோம். நடுவுல அந்த சங்கம காலமும் சுலப காலமும் கூடிய இடத்துல மாத்தியானிக காலம், மாத்தியானிக அது ஒரு சந்தி. அதனாலதான் மாத்தியானிகம். அதனாலதான் சந்தியாவந்தனத்துல மாத்தியானிகத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி இருக்கு. இவர் என்ன சொல்ற? அதுல ராத்திரி அப்படின்னு சாயங்காலத்துக்கு பிறகு வரக்கூடிய ராத்திரி இருக்குல்ல, அது ஸ்ரீயாமா ராத்திரி அப்படின்னு சாயங்கால பாட்டு 3 யாமங்களுடன் கூடினதாக இருக்கிறது அப்படின்னு. ஸ்ரீயாமா அப்படின்னு யாமம்னா என்ன? 3 மணி நேரம். ஸ்ரீயாமா 9 மணி நேரம் ராத்திரியாக கணக்கிடப்படுகிறது சாஸ்திரங்கள்ல. இப்படி 3 யாமமாக இருக்கக்கூடிய ராத்திரி வந்தது அப்படின்னா உடனே அவர் என்ன சொன்னார்? பாட்டு எழுதும்போது ராத்திரி மட்டும் வரல, அகனி இல்லையா, ததா அன்னஹா அப்படின்னு அதையும் சேர்த்து தெரியும் அப்படின்னு பாட்டுக்காரர் அபிப்பிராயப்படுறார். ராத்திரி ரஜாயத்து தான் வேற எழுதி இருக்கு. அதுக்கு பின்னாடியே ஜனம் வரதானே போகுது. அதுவும் உண்டு பண்ண மாதிரி இந்த ததா அன்னஹா அப்படின்னு சொல்லிட்டார். இது ராத்திரி உண்டாச்சு அப்படின்னு வேற இருக்கு. ததா பிறகு ராத்திரி உண்டாச்சா? முதல்ல சுகம் சத்தியம் உண்டாச்சு, அதுக்கப்புறம் தபத்தினால உண்டாச்சு, அதற்கு பிறகு ராத்திரி அஜாயத்தை ராத்திரியானது உண்டாச்சு. பிறகு சமுத்திரம் அர்ணவா அப்படின்னு. சமுத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எல்லாரும் சப்ததா பின்னாஹா சமுத்திராஹா அப்படின்னு பார்க்கணும். 7ஆக பிரித்தது இந்த சமுத்திரமானது. 7 வேதங்களும் கூடினதாக இருக்கக்கூடிய சமுத்திரம் உண்டாச்சு. அது என்ன 7 வேதம்? நம்ம சாமியாவட்ட மகாசங்கல்பத்தில் சொல்றோம் இல்லையா, லவண சமுத்திரம், லவண சாகரம், இஷ்டு சாகரம், சுறா சாகரம், சக்தி சாகரம், ததி சாகரம், சீரசாகரம், சுத்தோதக சாகரம் அப்படின்னு 7. முதல்ல வெளியில அவுட்டர்ல கவனம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா யுக்தி சாகரம் இருக்கும். அதுக்குள்ள போனா சுறா சாகரம் இருக்கு. அதுக்குள்ள சக்தி நெஞ்சு இருக்கு. அதுக்குள்ள கதி இருக்கு. அதுக்குள்ள கீழம் இருக்கு. அதுக்குள்ள சுத்தமான ஜலம் இருக்கு அப்படின்னு சொல்றது. 7 விதமான கடல்களுக்கு நடுல அப்படின்னு சொல்லி 7 தீபங்கள் கவுண்ட கால்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 7 தீபங்கள்ல சப்த தீப அந்த இந்த ஜம்பு தீபத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு இருக்கோம். இந்த சமுத்திரங்கள் எல்லாம் உண்டாச்சு. அர்ணவம்னு சொன்னாலும் சமுத்திரம் தானே, நம்ம சாகரம் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. சம்சாராரணம்னு சொல்லும் பொழுது சம்சாரம் எனக்கு புதிய சாகரம் கடல் தானே சொல்லுவோம்னா இல்ல, இது ஸ்பெஷலா பார்ப்போம். சம்ஸ்கிருதத்துல அணவும் அந்த அப்படின்னு இருக்கு. அணவு அப்படின்ற ஒரு சப்தத்துல அன்பின் என்ற சப்தத்துல அர்ணவகான பரந்த நீர்நிலைன்னு இதுக்கு சாகரம்னு கொடுத்தோம். சமுத்திரத்துக்கு அர்ணவத்துக்கு பரந்த நீர்நிலை. வாசி கூப தடாகாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வாசி கூபம் தடாகம் கிணறு குளம் ஏரி போன்றதா பரந்த நீர்நிலைகளையும் சமுத்திரத்தையும் அவர் ராத்திரியை உண்டாக்கிய பிறகு உண்டாக்கினார். ரிதத்தையும் சத்தியத்தையும் உண்டாக்கினார். வியாபாரிக சத்தியத்தையும் பாரமார்த்திக சத்தியத்தையும் உண்டாக்கினார். பிறகு ராத்திரியையும் பகலையும் உண்டாக்கினார். பிறகு சமுத்திரத்தையும் பரந்த நீர்நிலைகளையும் உண்டாக்கினார் அப்படின்னு சமுத்திராத் அர்ணவாத் அதிசம்பத்கரோ அயகாயத
சமுத்திராத் சமுத்திரத்தினுடைய சிருஷ்டிக்கு பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ணவாத் பரந்த நீர்நிலைகள்லாம் உருவாக்கின பிறகு அது மேலும் அர்ணவாத் அது சம்பத்தரோ அஜாயத காலரூபமான சம்பத்தரம். நம்ம ஆங்கில சங்கல்பத்துக்கு திரும்பி போனோம். திடீர்னு போய் அதுக்கப்புறம் பிரம்மத்தினுடைய காலத்து திடீய பராட்டு அவருக்கு 100 வயசு இல்ல. அதுல 2வது அப்பதில் இருக்கக்கூடிய பிரதமே பாட்டு பிரதமே பட்ட பிரதமே இதட்டு அப்படின்னு இடத்துல பிரம்மாவுக்கு ஒரு நாள் திடீய பராட்டு ஸ்வேதவராக கருத்து வைகஸ்வர மன்மந்தரே அதுக்கப்புறம் கீழ் ஒரு விதமா தானம் அஷ்டாவி கட்டித்தனே கவிது பிரதமே பாட்டு செஞ்சு பாரதவருக்கு பரவகண்டு வேதோகத்தை பார்த்து व्यवहारिक प्रभवादी पक्षी संवत्सराणाम मध्ये சுபருதிநாம சம்பத்தரே அப்படின்னு காலத்துக்கு போயிருந்தாங்க. இப்படி இதுக்கு பிறகு காலத்தை உருவாக்கினார். அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சொல் சம்பத்தரம் அப்படின்னு அர்த்தம். சம்பத்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வருடம் அப்படின்னு அர்த்தம். வருடம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டு ஏகாதச துவாதச திரையோதச மாசாத்மகா சம்பத்தரா அப்படின்னா 11 மாசமாகும், சில சமயத்துல 12 மாசமாகும், சில சமயத்துல 13 மாசங்களுடன் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய சம்பத்தரம் அஜாயத இப்படிப்பட்டதான சம்பத்தரமானது அவர் உண்டாக்கினார் அப்படின்னா அல்லது சம்பவத்தரம் அஜாயத உண்டாயிற்று. இப்படி காலஸ்வரூபமாக வளர்ந்த சமுத்திரம் அந்த தேசிலிருந்து இப்ப காலத்துக்கு வருகிறார். கால ரூபமான சம்பத்தரம் அஜாயத உண்டாயிற்று. அதற்கு பிறகு அதற்கு பிறகு ஆண்டவன் என்ன பண்ணார்? இரவு பகல் 2க்கு கற்பித்தார். அகோராத்ராணி அஹா அன்னஹா அப்படின்னாக்க சிவஹா சிவத்து அப்படின்னு சொல்றதுன்னா அப்படின்னு தச அஹா அப்படின்றதுதான் தசஹாவா அப்படின்னாலும் தசரா அப்படின்னு 10 நாள் கொண்டாடுகிறோம். அதுவே ராத்திரியா கொண்டாடணும்னா நம்ம எப்படி சொல்றாங்கெல்லாம் நவராத்திரி அப்படின்னு சொல்றோம். அகோராத்திரி இது அகோராத்திரிகள்லாம் இதற்கு பிரித்து உண்டாக்கினார். இதெல்லாம் விஸ்வத்து இந்த விஸ்வத்துக்கு அப்படின்னா விஸ்வத்திய அப்படின்னா ஜெகதா இந்த ஜெகத்துக்கு இந்த உலகத்துக்கு மாதிரி உபலட்சணம் விசோத்பன்ன விபன்ன புவன ஆவரிசி பாலுக்கு அன்ன தரந்தாக்க இந்த உலகங்கள் எல்லாம் உண்டாச்சு. அன்ன மூடினான்னா இந்த உலகங்கள்லாம் லயமாச்சு. அப்படின்னு உன்னேக விச உற்பன்ன புவன ஆவரிசி புவன் உண்டாச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்படி உபலட்சணமாக அம்பாளுடைய கண்ணு திறக்கிற மாதிரி இந்த உலகமானது உண்டாச்சு. அது எப்படி உண்டாச்சு? பக்தி அவளுடைய வட்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய வட்டத்தில் இருக்கக்கூடியதாக இந்த சுவாதீன கர்த்தாவாக அம்பாள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். சுவாதீன கர்த்தாவாக அந்த திருகுண பிரம்மமானது ஜெகத் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது உண்டாக்கிட்டு சமுத்திராதர்ணவாத் அதிசம்பத்வரோ அஜாயத அஹோராத்ராணி விததத்விஸ்வத்யந்ததோவதி அப்படின்னு 2வது இடத்துல சமுத்திரம் சித்திக்கு பிறகு காலரூபமான சம்பத்தனம் உண்டாச்சு. அதற்கு பிறகு பிரித்து கொடுத்தார். ராத்திரி பகலாக பிரித்து ஜீவராசிகளுக்காக அளித்தார். ஆனா எப்படி தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டு இந்த ஜகத்துக்கு முதலிய காலங்களை எல்லாம் உண்டாக்கினார். உபலட்சணமாக காலமாக உண்டாச்சு. சூரியன் வந்தார், சந்திரன் வந்தார், வந்த உடனே கணக்கிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் சூரியன் வந்துட்டாருன்னா ஒரு நாள் ஆரம்பிச்சது. திவாகரா தினத்தை உண்டாக்கக்கூடிய அவர் வந்துடுறார். ராத்திரியை உண்டாக்கக்கூடிய சந்திரன் வரார். இப்படி எல்லாம் வந்தவுடனே நவகிரகங்கள் எல்லாம் வருது. இந்த காலத்தினுடைய கணக்கெல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த பிரம்மத்திலிருந்து தான் இந்த காலத்தினுடைய கணக்குகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு இவன் வேண்டாம் முடிவதற்கு முன்னாடி அதற்கு பிறகு சூர்யா சந்திரமதோ பாதாயதா பூர்வம கல்பயதே விகஞ்சமதோ சுவஹா
சூர்யா சந்திரமசோ, சூரியன் என்ன சந்திரன் என்ன அப்படின்னா இந்த சூரியன் வந்த பிறகு சிவ அப்படின்னு ஆயிடுச்சு. சிவாகரா ஆஸ்கரா அவனும் அப்படின்னு சொல்றான். வா ஒளிவிட்டு இந்த உலகத்தினுடைய கணக்க ஆரம்பிச்சது. சந்திர சூரியன்ல இருந்தா ஆரம்பிச்சது. எல்லா கோள்களும் அந்த சூரியன் நவகிரகம் நம்ம கோயிலுக்கு போய் பார்த்தா நடுவுல பின்னாடி ரவுண்ட் ஒரு திரையை வைக்கிறது சூரியன் இருப்பார். எல்லா நவகிரகங்களும் இந்த உலகம் முழுக்க அவரை சுற்றி கொண்டு இருக்கோம் இல்லையா. செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லாம் ராகு கேது எல்லாம் அவரை சுற்றி கொண்டு இருக்கோம். சூரியன் அவரை சந்திரன் இருக்கார். சந்திரன் அவரும் இது ரெண்டுத்தையும் அவர் தாத்தா பூஜா சந்திரமசௌ சந்திரமாச்ச சந்திரமச அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சம்ஸ்கிருதத்துல வைதிக பிரயோகங்கள்லாம் எப்படின்னா மிஸ்ரச்ச வருணச்ச அப்படின்னு சொன்னா மிஸ்ரா வருணவ் அப்படின்னு, சூரியச்ச சந்திரமாச்ச அப்படின்னா சூரிய சந்திரங்கள் தானே சொல்லுவோம். தமிழ் அப்படிதான் சொல்லுவோம். சூரிய சந்திரங்கள் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா வேதத்துல ஒரு ஸ்பெஷல் பிரயோகம் அது தாண்டி சொல்றோம். சூர்யா ஒரு கீதம் ஒண்ணு வந்துடும். மைத்ராவரன் அப்படின்னு சொல்றது இல்லையா. மைத்ராவரன் தானே மித்திரனும் வருணனும் சேர்ந்தா மித்ராவரன் தானே வரணும் இல்லையா. ராமலட்சுமணம் தானே சொல்றோம். ராமாலட்சுமணம்னு சொல்றது இல்லை. சில இடத்துல இந்த பிரயோகம் சொல்லிட்டோம். சூர்யா சந்திரமசௌ தாதா படைத்தார். சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். எப்படி படைத்தார்? யதாபூர்வம் முன்னாடி இந்த கல்பங்களுக்கெல்லாம் முன்னாடி அந்த கல்பத்தில் எப்படி கல்பம் அதுக்கு முந்தின கல்பத்தில் எப்படி நாம எழுந்துகிற போது சூரியன் கல்லும் தான் அதே மாதிரிதான். அதெல்லாம் சப்தப்பிரபஞ்சம் வேலை போறோம். அதுக்கு அப்புறமா அர்த்தப்பிரபஞ்சம் வரும். அதுவும் எப்படி வரும்? முன்னாடி கல்பத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த சிற்பியானது ஏற்படும். யதா பூர்வம் அகல்பயது. அகல்பயத்துனா கேட்டா அஜனயது அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடி எப்படி இது பண்ணினாரோ அதே மாதிரியே சூரியனையும் சந்திரனையும் கல்பித்தார். கல்பித்தார்னா உண்டாக்கினார். யாரு? பரமேஸ்வரன் அல்லது பிரம்மா. தாத்தா அப்படின்னா பிரம்மாவுக்கும் தாத்தான்னு ஒரு பேர் இருக்கு. பிரம்மான்னு சொன்னா தாத்தான்னு சொன்னாக்க பாபு பிரசாதா மகிமாத்மனகான்னு பட்டோவிசத்தை சொல்லும்போது பிரம்மத்தையே சொல்லுவோம். பிரம்மன் பரமேஸ்வரனானன் அப்படி வச்சுட்டாரா சரியா போயிடும். கதினத்தி சேர்த்து எழுநூற்றி சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாக பரமேஸ்வரன் இப்படியாக உண்டாக்கினார். அது மட்டுமா உண்டாக்கினார்? சூரியன் தமிழையும் விதிலோகம் பானுலகத்தையும் உண்டாக்கினார். பூமிக்கு பூமியையும் உண்டாக்கினார். அது மட்டும் இல்லை, பூமிக்கு கீழோகம் மேலோகம் நடுவில் இருக்கக்கூடிய மூணு உலகத்தையும் படைத்தார். மூணு உலகத்தையும் சிருஷ்டித்தார் அப்படின்ற அர்த்தத்துல அந்தரிக்கம். அது மட்டும் இல்லை, பிறகு சிவஹா சொர்க்கலோகத்தையும் அவர்தான் உண்டாக்கினார். அவளுடைய கர்மபலனுக்கு ஏற்ற மாதிரி வேணுமே, அதனால மேல போகணுமே அப்படின்னு சொர்க்கலோகத்தையும் அவர்தான் சொன்னார். சூர்யா சந்திரமசௌ தாதாய தாபு கமகல் பயது விபஞ்ச பிருதிவிகாந்தரிக்கமதோ சுவஹா அப்படின்னு சுவர்லோகமும் உண்டாக்கினார். சொர்க்கத்தையும் அவர்தான் கல்பித்தார். இப்படியாக இந்த மூணு விஷயம் அவன் கண்டான். கண்டித்து முன்னாடி இந்த மூணு விஷயம் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதை ரஜஹா அது மட்டும் இல்ல, சுவர்கலோகத்தை உண்டு பண்ணினார். அதற்கு பிறகு அந்த சொர்க்கத்துக்கு யார் தெரிஞ்சுகளோ அவளை தான் அனுப்ப முடியும், எல்லாரும் அனுப்ப முடியாது. அதனால இவர்களுக்கு விசேஷமாக புண்ணிய பாவங்கள் இருக்கு. அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜீவராசிகளை எல்லாம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. ரஜஹா ரஜஹான பாபம் பாபம் ரஜஹா பூமியில இருக்கக்கூடியவர்களுக்கு நாமெல்லாம் இந்த ஜீவராசிகள்லாம் இவர்களெல்லாம் ஏதோ கூடினவர்களாக இருக்கிறார்கள். எப்போ பூமிக்கு பிறந்தார்களோ அப்பவே பாப சம்பந்தத்தோட கூடினவர்களாக இருக்கிறார்கள். இப்படி அவர்களெல்லாம்
பாவ சம்பந்தத்தோட கூடியிருக்கிறார்கள். சரி, இவர்கள்லாம் மேலே போகிறார்கள். எப்படி போகிறார்கள்? சுவாகா என்ற தேவியின் மூலமாக இவர்கள் செய்யக்கூடிய கர்மாவுடைய கணக்கெல்லாம் மேல போறது அந்தரிக்க லோகத்துக்கு வழியாக போகிறது. அந்த லோகத்தின் வழியாக போய்தான் அவர் மேல் உலகத்துக்கு போக வேண்டிய நெசிசிட்டி வருகிறது. இப்படி இருக்கும்போது அந்தரிக்கத்திற்கும் இதனுடைய பாவமானதும் புண்ணியமானதும் கணக்கிடப்படுகிறது. விரோதசி அப்படின்னாரு விசேஷேன கரோசி அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த விசேஷங்களும் கணக்கில் எடுக்கப்படுகிறது. அவர்கள் செய்த புண்ணியங்கள் அந்தரிக்கத்துல சில பிராணிகள்லாம் வச்சுக்கிறது போது அதெல்லாம் செய்யக்கூடிய பாவம், செய்யக்கூடிய பாவங்கள், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இவன் மேல் லோகத்துல போறான். இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் இருக்கு. இந்த பாவங்களை எல்லாம் சதா போவருண புனாது, இந்த பாவங்களை எல்லாம் அந்த வருண பகவானவர் புனாது புனிதமாக ஆக்கட்டும். எந்த பகவான் அதமரிசனா அப்படின்னு அதமரிசன் என்னக்கூடிய அவர் அருண ரூபமாக இருந்து கொண்டு எங்களை எல்லாம் புண்ணியசாலியாக பாவங்களை வீழ்த்தி புண்ணியசாலியாக ஆக்கட்டும். பாவங்கள் அகம் பரிசக்தி அப்படின்னு போக்கட்டும், நாட்டு அப்படின்னு அர்த்தம். பாவங்களை எல்லாம் போக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டார். வேண்டிட்டு அதுக்கப்புறம் வசுக்கள் எல்லாம் அத்த வசுக்கள் நம்ம சொல்றோம். ஏகாதச ருத்ரால் துவாதச ஆதித்யா தேவதைகள் இப்படி 30 தேவதைகளை நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படி 8 வசுக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாரும் அந்த தேவர்கள் எல்லாம் என்னுடைய பாவத்தை போக்கட்டும். புனாது வருணன் ஒப்பதாக, அதனால புனாது வருணகான் வசவகா இந்த புலர், அதனால புனந்து வசவகா புனாது வருணகா வருண பகவானே நீங்கள் எங்களை புனிதமாக்குங்கள். புனாத்து அதமரிசனஹா, திருப்பி புனாத்து அதமரிசனஹான்னு சொன்னதுன்னா அதமரிசனன்னு ஒரு வெற்றி காரணம் தெரியுது இல்லையா. அதமரிசனம்னு ஒரு வெற்றி, இன்னொரு அர்த்தத்துல அகம் பாவத்தை நீக்குகின்றவர் வருணன் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதமரிசனர் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்காரு தெரியுது. பகவன் காப்பாற்றட்டும், வருணன் காப்பாற்றட்டும், அதமரிசனருக்கு எங்களை புனிதமாக்கட்டும் அப்படின்னு பிரபந்தம். வருண பகவான் தான் கூட்டத்தை இருக்கின்ற விஷயத்தையும் மத்திய இருக்கிறதையும் இடைக்காலத்தையும் புவனத்த இந்த உலகத்தையும் கோவிந்த ரூபியாக இருந்து கொண்டு அந்த வருண பகவான் தான் எல்லாரையும் இந்த உலகத்தை காப்பாற்றிக் கொண்ட வருண பகவானே முன்னாடி இருந்ததையும் உண்டானதையும் கூட்டமாக உண்டானதையும் மத்திய இடைக்காலத்திலேயும் அவைக்கு வரப்போறதையும் மொத்தத்துல இந்த உலகத்தையும் காப்பாற்றுபவராக ரசிப்பவராக இருக்கிறார். அவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நமகா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தேச புண்ணியகிருதாம் லோகான் தேசபிருத்யோர்ஹிரண்மயம் ஜாவா பிருத்யோர்ஹிரண்மய தத்துவஹா தேசா புண்ணியகிருதாம், இவரே புண்ணியம் செய்தவர்களுக்கு தேசா இந்த வருண பகவான் புண்ணியம் செய்தவர். புண்ணியகிருதான், புண்ணியம்னா என்ன அப்படின்னு பாட்டக்காரர் சொல்றார், சாயனர் சொல்றார் அப்படின்னா ஜோதிஷ்டோமாதி கர்த்தா, ஜோதிஷ்டோமம் அக்னிஷ்டோமம் முதலிய சௌத கர்மாவை செய்தவர்கள் புண்ணிய கிருதர்களாக கருதப்படுபவர்கள். இப்படிப்பட்ட புண்ணிய கிருதாம் புண்ணியம் செய்தவர்களுக்கு யோகான் அவளுக்கு தகுந்ததான சுவர்காதி பிராப்தியை இருக்க வேண்டும். புண்ணியம் செய்தவர்களுக்கு நல்ல உலகத்தை கொடுக்கணும். பாவம் செய்தவர்களுக்கு அவளுக்கு மேல் லோகத்தை கொடுக்கணும். இவாளுக்கு இந்த மத்திய லோகம் சர்வப்பிராணி நாம் இவர்களுக்கெல்லாம் பாவம் செய்து வருவதை அவளுக்கு தக்கதான ஒரு உலகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னா புண்ணியகிருதாம் லோகா ஏக விருத்தியோ இரண்யம் அப்படின்னாக்கா புண்ணியகிருதாம் ஜென்மயம் லோகம் பாக்கி பேருக்கும் மிருத்தியோகோ. இந்த மிருத்தியுடைய
அது மட்டும் இல்ல, யாவா அப்படின்னா வானத்திற்கும், அப்படின்னாக்க பூமிக்கும், வானத்திற்கும் பூமிக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியவர் யார்? இரண்மய புரிதா ஜோதிஷா இருக்கக்கூடிய சூரிய பகவான். தேவஸ்தலா கவித்திருமண்டல பட்சவர்த்தி சரசிதா கனகண்டிதா தேயூரவான் மகரசுந்தரவான் சந்திகத்திர கதாபான துவாரகான் வியாசிகா கோவிந்த சுந்தரிகாஷ்டமான் கர்நாடகம் சொல்லுவாங்க. சூரிய நாராயண பகவான் ஆரோக்கியம் பாஸ்கரா அப்படின்னு சூரிய பகவான் எப்படி அவர் மகாவிஷ்ணுவானவர், சூரிய நாராயணன் ரூபமாக. அதனாலதான் அவர் சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்ற வழக்கம். இது சூரிய நாராயண ரூபமாக இருந்து கொண்டு என்னுடைய ஆரோக்கியத்தையும் யாவா பிருத்திவியாம், இந்த வானுலகத்திற்கும் பூமிக்கும், இந்த வெளிச்சத்திற்கும் பூமிக்கும் ஆச்சரியமாக அவர் தான் கனெக்ஷனா இருக்கார். அந்த பரப்பிரமே நமக்கு பிரத்யட்சமாக காமிக்கணும். இவருக்கு எது காமிக்கிறது? பகவானானவர் வாக்குக்கும் மனசுக்கும் இருக்கார். மனோவாச்சா அகோச்சரகாவா இருக்கக்கூடிய அந்த பரப்பிரமத்தை எது காமிக்கிறது? இதுக்கு புரியாத அவர் அசப்தமஸ்வரிசமரூபம் அரசம், அதுக்கு தண்டம் இல்லை, ரசம் இல்லை, கண் இல்லை, காது இல்லை, கேட்க முடியாது இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை இதுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னார். பிரத்யட்ச தேவதையாக சூரிய பகவானாக இருந்து கொண்டு இவனுக்கு சகல கர்மத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் இரண்மய புருஷனாக அந்த மகாவிஷ்ணு பரபிரம்மமானவர் அப்படி வந்தார். அவரை அப்படிப்பட்ட அவரை ஆசிரியத்தான் இந்த உலகமானது இருக்கிறது. இந்த உலகமானது வானத்திற்கும் பூமிக்கும் ஆச்சரியமாக இருக்கக்கூடியவர், சூரியனுடைய வழியில் இருக்கக்கூடியவர் திறன்மயமாக அப்படியே ஒழித்துக் கொண்டிருக்கார். அந்த அருணமானது ஏற்படுகிறது. 6 to 6 வரைக்கும் அந்த அருணம், அதுக்கப்புறம் அப்படியே பொன்னிறமாக கைலாசெல்லாம் பார்த்தாங்கன்னாக்க அந்த இடத்துல வீரகண்ட பருவத்து, அப்புறம் கைலாசத்துல அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் விரும்புவாங்க. காத்தால அந்த போனோன்னா அப்படியே வெடிக்கிறது, பொன்மயமாக அந்த சூரியனானவர் வெடிப்பார் இல்லையா. இப்படி பெருமயமாக இருக்கக்கூடிய அவர் அத்விதா அப்படின்னாக்க வானுலகத்திற்கும் பூமிக்கும் ஒரு கணக்கனாக இருந்து கொண்டு, ஆச்சரியமாக இருந்து கொண்டு, சூரிய வழியில அதிருத்தியோகோ திறன்மயா இப்படி இருந்து கொண்டு, பொன்போடு இருந்து கொண்டு அவரே பிரகாசத்தோட மேலே இருந்து சுவர்க லோகம் இந்த வானத்துல மேலே எடுத்து பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அவரை இந்த சூரிய பகவானை குறிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா குறிப்பிட்டு வந்த உடனே பெண்காதி காரியங்கள் எல்லாம் பண்ணணும் மாதிரி சூரியனை பார்த்து அதுக்காக பண்ணார். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கலோகத்தில் காண்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பகவான் தனக்கு வர்த்தகம் சிசாதி அப்படின்னா தனக்கு வர்த்தகம் சிசாதி. அப்படிப்பட்ட அவர் அஸ்மாகம் எங்களுக்கு வருண சிவஹா, அப்படிப்பட்ட வருண பகவானே சிவஹா சுவர்கலோக சதுரிஷா, சுவர்கலோகத்தில் எல்லாரும் இன்பமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட இன்பத்தை இதையே நான் ஸ்பிரிச்சுவலாக இருந்து கொண்டு உங்களை பூஜை பண்ணி அந்த சூரிய பகவானை ஸ்மரிப்பதன் மூலமாக, சூரியனை உபாசிப்பதன் மூலமாகவும் எனக்கு ஒரு அந்தக்கரண சுத்தியானது ஏற்படுகிறது. அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டது. ஆனால் காமக்ரோத லோகமோக மதமான தெரியாத இன்னங்கள்லாம் அப்பால் போகிறது. அந்த சமயத்துல எனக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை சந்தோஷமா இருக்கு. அது நல்ல எல்லா காரியங்களும் அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மனசுல ஒரு சந்தோஷம் வரக்கூடியது இல்லையா? அந்த இன்பம், அந்த இன்பம் எப்படி இருக்குன்னா சுபஹாயித ஸ்வர்ணலோகமித அந்த இன்பத்தை தகும் சாதி நமக்கு அவர் அனுகிரகான சாதிகள் சாதிக்கணும் அப்படின்னு வளர்ந்து சாதிக்கணும்னா அருளட்டம் அப்படின்னு அர்த்தம். சமயத் அனுகிரகான அப்படின்னு அர்த்தம். இந்த அப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை அந்த வருட பகவானவர் எங்களுக்கு அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வேதாந்த சிந்தனை தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வேதாந்த சிந்தனை என்ன? ஆத்ரம் ஜல சித்தியோதிரகமஸ்தி ஜோதிர்ஜல பிரம்மாஹமஸ்தி யோஹமஸ்தி பிரம்மாஹமஸ்தி அஹமஸ்தி பிரம்மாஹமஸ்தி அஹமேவாஹம் மாம் ஜோதி ஸ்வாஹா.
பூஜை எல்லாம் பண்ணும்போது சாமீக பூஜா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படின்னா பூஜை பண்றவர் குரு, அந்த வர சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் சேர்ந்து அவர்களுக்கெல்லாம் என்ன இந்த சமய மார்க்கத்தை அனுசரிக்கக்கூடிய அவர்களுக்கு சாமீகாய் அப்படின்னு பேரு. அவ எல்லாருமே சேர்ந்து ஒரு காரியம் பண்ணாங்க. அது என்ன காரியம் அப்படின்னா பிந்து தர்ப்பணம் அப்படின்னு சொல்றது இல்லையா. அந்த பிந்து தர்ப்பணம் பண்ணும்போது அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு விசேஷ ஒரு இஞ்சி இருப்பாங்க. அந்த இஞ்சி ஆனது ஜீவனை உத்தேசிக்கிறது. இந்த ஜீவனை சொல்லி அவ கொடுக்குற அந்த விசேஷ அந்த அமிர்தம் பேரு. இதன் என்ன பண்ண தன்னுடைய சின்ன புத்தி நானே ஜீவன் இந்த பாடி லைன் காம்ப்ளெக்ஸ்லதான் நான் இருக்கேன் இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தா இந்த உடம்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் எழுதி இருக்கக்கூடிய பரப்பிரமம் சர்வவியாபியா தான் அப்படின்றது காண்பிக்கும் விதமாக அந்த ஜீவனை சொல்லி அதுல போட்டுட்டு அந்தராத்மாவின் சித்தம் ஜோதிரகம் விரஜாத்மா பூஜா அப்படின்னு பார்க்கிறோம். ஞானாத்மான பரமாத்மான சித்தம் ஜோதிரகம் விரஜாத்மா பூஜா ஞானாத்மான சித்தம் ஜோதிரகம் விரஜாத்மா பூஜா வரப்போகிறோம் பார்க்க போறோம். இதெல்லாம் சொல்லிட்டு ஆத்ரம் ஜோதிரகமஸ்தி ஜோதிர்ஜல பிரம்மாஹமஸ்தி அகமஸ்தி பிரம்மாஹமஸ்தி ஐயா அப்படின்னு அகமஸ்தி பிரம்மாஹமஸ்தி அகமேவாஹம்மாஹோ விஸ்வாஹா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. இந்த மந்திரம் பாருங்க, அமிர்தமான ஒரு நிலை ஜீவனுடைய நிலை போன பிறகு அமிர்தமான நிலையை ஆன பிறகு பிராக்டிகல் டீச்சிங் தான் அந்த விஷயம். அதுக்கு அர்த்தம் என்ன உபயோகிக்கிறது என்ன இப்படிப்பட்டவர்களுக்கு எண்ணமானது வேதாந்தத்தை நினைத்து கொண்டு வரணும். இவ்வளவு நேரம் எல்லாம் அது வேணும் இது வேணும் போனாக்க அந்த கர்மம் தான் பண்ணணும். இப்ப வேதாந்தத்தில் நின்று கொண்டு பண்ணிக்கிறார். சரி ஆத்திரம் ஜலதி ஆர்திரம் அப்படின்னாக்க ஈரம் அப்படின்னு ஆர்திரம்னு நீர் சம்பந்தம் இதெல்லாம் ஆர்வம் இல்லையா. அவருக்கு ஈரமான மனசு அப்படின்னு அர்த்தம். இது சர்வோபகாரகரணாய சதா ஆசிரித்தா உங்களுக்கு ஆசிரித்த ஆசிரித்தானகம் ஸ்திரமானது அப்படின்னா தீருடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடியது அதிகமா ஆத்திரத்துல இந்த அது வந்து ஒரு இது ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் எனக்கூடிய அக்னியும் ஒன்றா சேர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த தன்னிச்சையா இதுல சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒரு சென்டில மழையில வரும்போது போயிடாதீங்க ஏன் அப்படின்னா தண்ணி தானே அக்னி பகவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன தண்ணி தான் அக்னி பகவான். அப்பா இன்றைக்கு வந்துட்டானே அதே ஒரு அக்னி ராபா அத்தியதி அப்படி இருந்ததுனால இந்த நீர் முதலிய ஆர்திரம் ஜலத்தி ஜோதி ரகமஸ்தி இந்த பஞ்சபூதங்களையும் இருக்கிறது. ஆர்திரம் ஜலத்தின்னு சொன்னதுனால இந்த ஆகாசம் ஆகாச வாயு வாயோ ரகா அத்தியதி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களிலேயும் பிரகாசிக்கக்கூடியவர் யார்? பரபிரம்மம் ஜோதி ரகமஸ்தி. நாம் தானே அந்த பஞ்சபூதங்களாக பயணம் இந்த வேதாந்த சிந்தனை டெய்லி இல்லைன்னாக்கா இந்த வியாபாரத்துல போயிடுவோம். அப்பப்போ இந்த சிந்தனை வேணும். நானே பிரம்மன்ற அத்வைத பாவனா ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த அத்வைத பாவனையை நினைத்து பார்க்கிறாங்க. ஆர்திரம் ஜோதிரகமஸ்தி இந்த பஞ்சபூதங்களில் பிரகாசிக்கக்கூடிய ஜோதியாக அகமஸ்தி நான் இருக்கிறேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஜோதிர்ஜலதி பிரம்மா அகமஸ்தி இந்த ஜோதிர் ஜலதி இந்த ஜோதியானது என்னுடைய பாடிமெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இந்த உடம்புக்குள்ள நீங்க அதுல இருந்து இருக்க அதோ நித்யாபரிசிஷ்டதி இந்த நாபிக்கு மேல அப்படி உட்கார்ந்துட்டு அப்படின்னு சகராகாசத்துக்குள்ள அந்த பரமாத்மாவானவர் உட்கார்ந்து முடித்துக் கொண்டிருக்கிறார். தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த பிரித்தொடுக்கினால எனக்கு தெரிஞ்சிருக்க எல்லா இடத்துலையும் பரமாத்மா பரவி இருக்கிறதுனால இந்த உடல் முழுக்க பரவி இருக்கார். இது ஜோதி ஜலத்தில் இந்த உடம்புல எது இருக்கு அது பிரம்மமாக இருக்கக்கூடிய
அகமத்தி இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தெரிவிக்கின்ற அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய நான் தான் அந்த பிரம்மம். அந்த அகமத்தின்னு எதை சொல்றேனோ அந்த அகம்தான் பிரம்மாஸ்மி இடத்துல பிரம்மமாக இருக்கிறது. யஹா அகமத்தி பிரம்மா அகமத்தி நான் நான் என்று யார் அகன் நான் என்று சொல்கிறான் வேதாந்தத்துக்கு முன்னாடி நானுன்னு சொன்ன மாத்திரத்துல எனக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் கட்டிக்கிறேன். இப்போ வேதாந்தம் படிச்சு நான்ன்றது யாரு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெருமான். இதெல்லாம் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அகமுக்கு காரணமாக்கி இந்த அகங்காரத்திலிருந்து வெளியில வந்துட்டேன். நிரகங்கார ஸ்வரூபம். அது மாத்திரம் இல்லை, இந்த பாதிக்கு வேற இருக்கக்கூடிய புள்ள கொண்டாட்டி குழந்தைகள் அப்பா அம்மா இதெல்லாம் மமகாரங்கள். இந்த அகங்காரம் மமகாரம் இல்லாததான் நான் யோகம். அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நான் என்று எது இருந்தத இப்ப அதை நினைத்து பார்க்கிறேன். நான் யார பிரம்மா நானே அந்த பிரம்மம். அகங்காரம் மமகாரம் அற்றதான ராகத்வேஷம் அற்றதான எந்த ஒரு விசேஷமும் அற்றதான சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா சத்தியானமானந்தம் பிரம்மா என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபமாக அகமத்தி பிரம்மா அகமத்தி அகம்தான் எல்லாருக்கும் அறியாதவர்களுக்கெல்லாம் கூட இருக்கக்கூடிய அகங்காரமா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அது அகங்கார ஸ்வரூபமாக அறியாதவர்களிடம் காணப்படுகிறது. அனகங்கார ஸ்வரூபா ஆனா எப்படி காமிச்சது? அது இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன் நான் பழைய வாசனை போகவே இல்லை. எத்தனையோ ஜென்மாத்துல இருந்து நான் சந்திச்சு யாரு வந்துட்டு நான் அப்படின்னாக்க நான் இருந்திருக்கேன். நான் அந்த நான் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கேன். நான் எப்படி இந்த உலகத்துல இருக்கோம் கதாகாசம் மகாகாசம் ஒன்றும் என்று தெரியவில்லை. புறத்துல இருக்கக்கூடிய இடைவெளியும் வெளியில இருக்கக்கூடிய இடைவெளியும் வேறு வேறு இருக்கிறதுனால வந்தது. அகங்காரத்தினால வந்த அந்த அமர்த்தி இப்பொழுது என்ன தெரியுது? பிரம்மா அகமத்தி மகாகாசம் தான் நானு. கடாகாசம் கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் இல்லை. எல்லா இடத்துலையும் எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஆகாசம் அப்படின்னு நினைக்கலாம். விஷயம் தெரியாதவர்களிடம் அகமாக இருந்தது. விஷயம் தெரிந்தவர்களுக்கு பிரம்மமாக இருக்கக்கூடியதுதான் நானு. அதனால நான் யாரு? அகம் நானே நானாக இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா நான் நானாகவே இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட சம்பந்தம் இல்லாத ஒரு நான். இப்படிப்பட்ட நான். அது எப்படிப்பட்ட நான்? பிரம்மமாக இருக்கக்கூடிய நான். அதுவே அகம். இந்த இடத்துல அகம்னா என்னன்னா பிரம்மம். இந்த நாள் நான் என்ற பேர் இருக்குன்னா ஐயன்னா என்னத்தான் பிரம்மம் ஆயிடுச்சு. பிரம்மம்னு சொன்னா கூட நான் வேற பிரம்ம வேறன்னு ஆயிடுங்க. அதுவே அகம். நானே அந்த தவிர பாக்கி எல்லாம் என்னை தவிர உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் இது கதையில வந்ததோட பாக்கி விஷயத்துக்கு பிரம்மம் ஒண்ணுதான். அது எல்லாம் பிரம்ம நிலை அப்படின்னு கேட்டாங்க. அது ஆம் எனக்கூடிய என்னுடைய நான் எனக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட இந்த நிலையில் இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன்? அந்த பூஜை மாம் ஜுஹோன்னு ஹோமம் பண்ணு இல்ல. இந்த இடத்துல என்ன பண்றேன்? என்னையே நான் இப்போ கொடுக்க போறேன். அந்த தண்ணிக்கு கொடுக்க போறேன். அப்படி ஏற்கனவே அந்த நதியில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய பிரம்ம ஜோதியில அப்படி என்ன நான் ஹோமம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க போயிடலாம். அவனே வாகம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. அப்படிப்பட்ட மாம் என்னையே இந்த ஜோதிக்கு இல்ல ஸ்வாஹா ஸ்வாஹா என்று சொல்லிக்கொண்டு ஸ்வாஹா அப்படின்னாக்கா பிரதான வாக்கியாக ஆகமனத்துக்கு பிரதான வாக்கியாக இருந்து கொண்டு இப்போ அந்த தண்ணியை எடுத்து அது ஆகமனம் பண்ணணும். முன்னாடி அந்த அத்வைத சிந்தனையோட அந்த ஜலத்தை எடுத்து முதல்ல ஆகமனம் பண்றாரு. ஆகமனம் பண்ணிட்டு சாஸ்திரத்தினால நிஷேதம் பண்ணக்கூடிய காரியங்கள் அப்படின்னு வேலை சொல்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த மதுவை குடிக்கக்கூடாது,
கலைஞர் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, உள்ளி பூண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னா சொல்லிருக்கு. இப்படி கலைஞர் பக்தியை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை பிரதிஷேதம் பண்ணாத காரியங்களை எல்லாம் சாஸ்திரத்தை நடப்பவனும் அகாரிய காரியம் சாஸ்திரத்தை செய்யப்பட்ட காரியங்களும் அவசீர்ணகா அப்படின்னு அவசீர்ணகா அப்படின்னாக்க பிரதிஷ்டித்த ஸ்ரீகமனாதிகாரியம் விசீர்ணகா அப்படின்னு கட்ட நடத்தை உடையவர்கள். அதுக்கப்புறம் சேனகா அப்படின்னாக்க யாரு? திருடன். இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கிறது அப்படின்றது பகவத்கீதை என்றால் பகவானுக்கு வேலைக்கு பண்ணாம நீங்க சாப்பிட்டா நீங்களும் சேனகாதான் அப்படின்ட்டார். பகவானால உருவாக்கி அந்த மலையில உண்டானதான அந்த நெல்லு பாத்து எல்லாம் வைத்து கொண்டு தோல்வியும் வைத்து கொண்டு சமையல் பண்ணிட்டு நம்மளே சாப்பிட்டோம்னாக்கா அது மகாபாபம். அந்த பகவானுக்கு தான் சாப்பிட்டோம்னா அப்படி இல்லைன்னாக்கா அதுக்கு பகவானுக்கு மட்டும் இல்லை 4 பேருக்கு கொடுக்கணும். குடிச்சுட்டு தான் சாப்பிடணும். நம்மளா சாப்பிடக்கூடாது திருடன் அப்படின்னா அப்படித்தானே பிறர் பொருளை அபகரிப்பவன் சேனஹா திருடன். அப்புறம் குருணஹா அப்படின்னு பிரம்மஹத்யாதி யோசங்கள் கருங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் போன்ற வழக்கங்கள் சொல்லக்கூடாது. குருணஹத்தி பிராமணன் பிரம்மஹத்தி இதெல்லாம் மகாபாதகங்கள். அதுக்கப்புறம் குரு கல்பட்டமா குரு பற்றி தவறாக பார்ப்பது இப்படி பண்றதெல்லாம் மகாபாதகங்கள். இதுக்கெல்லாம் நம்ம ஆன்மீக வட்டத்துல நம்ம மகாசங்கத்துல இந்த தோஷங்களுக்கெல்லாம் விவாதம் கேட்போம் இல்லையா? அது எல்லாத்தையும் மனசுல நினைச்சுட்டு இப்படிப்பட்ட பாபங்கள் செய்பவர்களையும் இப்படிப்பட்ட பாபங்கள் செய்தவர்களோடு எனக்கு கணக்கில் இருந்ததே ஆனால் எனக்கும் அந்த பாவம் போட்டிருக்கும் அல்லது எந்த பேரே ஏதாவது பாவம் இருக்குமே ஆனால் அது எல்லாமே வருணஹா அப்பா இந்த வருணனானவன் இல்லையா இந்த மந்திரத்தை விதிப்பதனால் அதமரித்தனஹா என்னுடைய பாவங்கள் எல்லாம் நாசமாக ஆகட்டும் இல்லையா? இப்படி பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். அதமரித்தனஹா அதனால பாபாத்திரம் உச்சது இப்படியாக பகவான் பாப விமோசனம் அவர்களுக்கு அறிவிக்கிறார். இப்படி பாவத்திற்கு ரஜோபூமியாக இருக்கக்கூடியது கடினம். இதெல்லாம் தெரியாத காரணத்தினால இந்த பாடி மைண்ட காப்பதற்கு வைத்து எத்தனையோ பேருக்கு தப்பு நினைக்கிறேன். எனக்கு வேற வேலை என்னன்னு கேட்கிறேன். ஆத்மா ஏதாவது தெரிஞ்சே காட்டாலும் மனச நாடையோ வாக்கு நாடையோ உடல் நாடையோ இதெல்லாம் உயிர்கின்ற இனமாக இருக்கக்கூடியது என்னுடைய பாடி மைண்ட் காப்பது இல்லையா? இப்படிப்பட்ட ரஜோபூமி இப்படி பாவத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய நான் இல்லையா விளைவுமா என்னை என்ன பண்ண நீங்கள் சுமாவும் ரோத நான் ஃபீல் பண்ணும் அழகாக ஃபீல் பண்ணி அண்ணன் எவ்வளவு தோடா நான் மனசுல நினைச்சு அப்படின்னு பாப்போம் தப்பிக்கிறேன் தப்பு பண்ணிருக்கிறாரு இருக்கணும். ஆளுக்காக இனிமேலாவது ஜாகிரதையா இருக்கணும்னு மனசு வருது சொல்றாங்களே மனசு வருது கொஞ்சம் வருது இப்படின்னு வருது நீங்க ப்ரே பண்ணுங்க. வருண பகவான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து குளிச்சுட்டு நீங்க வந்த பாவம் பிறகு ஜம்மா அப்படி சுத்தமா நீங்க ஆயுது. இதுக்கப்புறம் நீங்க சொந்த கர்மாவை பண்ணீங்கன்னாக்க அது அமக்காம இருக்கும். ஏன்னா நீங்க எல்லா பாவத்தையும் கழுவிட்டு வருஷத்தோட கழுவிட்டு என்று யார் சொல்லி பிரபஞ்சு என்று பிரகர்த்தேன வதந்தி யாரு பிரம்மஞானிகள் இதெல்லாம் இந்த வேதத்துல இந்த வீரர்கள் வீராக சாஸ்திரம் பாங்கதாக வீராக இந்த சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்கள் தான் வீரர்கள். இப்படிப்பட்ட வீரர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படின்னு ஆக்ராந்த ஆக்ராந்த பிரஜாபுவனஸ்ய ராஜா திருச்சோபவித்ரே அபிமானோ அஸ்லே பிருஹத்வாமா பாபுதேசு வானவிந்து. அடுத்த வாரம் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். ஆக்ராந்த சமுத்திரா பிரதமேன விதர்மணி ஜனகன். முதல்ல இந்த உலகத்துக்கு அந்த பகவான் தான் இந்த உலகை உற்பத்தி செய்தார். உற்பத்தி செய்தது மட்டுமல்ல அவர் எங்கும் பரவிருக்கிறார்.
ததேவானித்ராபிஷத் ததனுப்பிரதிஷ்டபவத். அவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்துல எங்கு இருப்பவராகவும் அஞ்சார், பிரஜைகளை உண்டாக்கினார். இந்த புவனத்திய ராஜா, இந்த புவனங்களுக்கு நாயகராக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? முதல்ல அவாவாளுடைய கர்மாவுக்கு தக்கின மாதிரி திருச்சாபவித்து அபிமானா, அவரெல்லாம் அந்த பிரஜைகளை சிருஷ்டித்து அவளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலையும் சோமமான பவானகா அப்படின்னா உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் அவர் அளிக்கிறார். எப்படி அளிக்கிறார்? சமான இந்து அப்படி பரமேஸ்வர ரூபமாக இருந்து கொண்டு அவாவுடைய தொழில் கமலத்துல சகராகாச ரீதியாக இருந்து கொண்டு அந்த அம்பாளானவள் உமா அவர் சோமனாக பரமேஸ்வரனானவன் அந்த அம்பாளோட சேர்ந்து கொண்டு அவளுடைய இருந்து சந்திரன் போல இருந்து எல்லாருக்கும் இந்த மொழிக்கு உண்டாக்குவதாக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப விசேஷமா இந்த ரிஸ்க் இருக்கு. இந்த ரிஸ்க அடுத்த வாரம் நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நிறுத்தணும்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு பிறகு துர்கா சூத்தம் இதுலதான் துர்கா சூத்தமா வந்து விஜயத்துல வந்து இந்த நாராயணவதி என்பதையே சில பேர் சில பாகம் அப்படின்னு அங்கங்க இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்த்து வந்த பாகமா இருக்கு அப்படின்றதுனாலதான் இது அங்கங்க பகவான் ஆச்சாரியார் என்ன பண்ணார்? சுந்தரபாஷ்யங்கள் எழுதும்போது இதெல்லாம் இந்த சிலபாகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளுக்காக இதுக்கு பாஷ்யம் எழுதணும் அப்படின்னு ஒரு காரணமா கருது. அப்படிப்பட்ட இந்த மகாநாராயண உபநிஷத்துலதான் துர்கா சூத்தம் வருது. அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு விசேஷமாக இந்த துர்கா சூத்தத்தை நாம பார்க்கலாம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.